நம்ம சேனல்ல நிறைய பேர் மட்டன் பிரியாணி கேட்டிருந்தீங்க. 1/4 கிலோ மட்டன் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியா பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ஆத்தென்டிக் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு கிளீன் பண்ண மட்டனை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 100 ml ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதும் பச்சை மிளகாய், புதினாய் சேர்த்து வதக்கி நீல வாக்கில நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச இஞ்சி பூண்ட பேஸ்ட இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்ல ரெட்டிஷ் ஆன தக்காளிய இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கியதும் புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நாம சேர்த்த இன்கிரிடியன்ஸோட இந்த புதினா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நான் 1 காப்படி அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி அளவு மட்டன் பாயில் பண்ண வாட்டரை சேர்க்கிறேங்க. கொதி வந்ததும் வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து கலந்து கொதி வந்ததும் ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அப்படியே திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதுங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் ஒரு தடவை கிளறி ஆயில் பிரிஞ்சு மேல வரும்போது குக்கரை விசில் போடாம மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நெய் ஏன் சேர்க்கிறோம்னா பிரியாணி நல்ல ஃபிளேவரா இருக்குங்க. இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் போனதும் குக்கரை திறந்து சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு தாங்க, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம யூஸ்வலா பாக்குற பிரியாணி வீடியோஸ் பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் இந்த மாதிரி கலர் அண்ட் டெக்ஸ்சர் இருக்காது. ஆனா இந்த பிரியாணில பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் நல்ல குக் ஆகி பிரவுனிஷ் கலர்ல இருக்கும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நீல வாக்குல வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை 2 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தை தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு கெட்டி தயிர் விட்டு சுகர் அண்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரைத்தா சிம்பிள் அண்ட் டைம் சேவிங், அதே சமயத்துல டேஸ்ட் பிரியாணியோட அட்டகாசமா இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம ஈஸி அண்ட் ஸ்பைசியான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவில நாம தனியா மசாலா எல்லாம் அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் அண்ட் பிளேவர் வேற லெவலுங்க. சப்பாத்தி, தோசை எல்லாத்து கூடயும் சாப்பிடுற மாதிரி ஒரு அட்டகாசமான பெப்பர் சிக்கன் கிரேவி. நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி கலந்து ஒரு 1/2 hour மூடி வச்சிருங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மல்லி, பட்டை 3, கிராம்பு 10, மிளகு 3 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மல்லி விதைய சேர்த்து வதக்கி, நெக்ஸ்ட் மிளகு சேர்த்து வதக்கி, கிராம்பு, பட்டை சேர்த்து வதக்கி, வரமிளகாய், ஜீரகம் சேர்த்து வதக்கி ஆறுனதும் மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விடாம நைஸா அரைச்சுக்கோங்க. அதே ஜார்ல வெங்காயம், பூண்டு ரெண்டையும் நைஸா அரைச்சுக்கோங்க. ஒரு கடாயில 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி இதோட கருவேப்பிலைய சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச ஆனியன் பேஸ்ட இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் நாம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கிளறி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. இதோட நாம அரைச்ச பவுடரை சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மசாலா பவுடர் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு கிளறி மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஆயில் பிரிஞ்சு மேல வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு பொடிசா நறுக்கிய கொத்தமல்லியை தூவி கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி 5 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க.
சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாம செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான பெப்பர் சிக்கன் கிரேவி. ஒயிட் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் அல்டிமேட் காம்போங்க. ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேல லிங்க் கொடுத்திருக்கேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு செய்ய போறீங்களா? இந்த மாதிரி காரசாரமான அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல நல்லெண்ணெய் 100 ml விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலைய போடுங்க. இதோட 2 காஞ்ச வரமிளகாய் கிள்ளி போட்டு நீல வாக்குல நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல ஒரு மூடி தலான தேங்காய், மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய் போட்டு கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம அரைச்ச ஆனியன், பூண்டு பேஸ்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதோட சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. சிம்ல வச்சு மல்லித்தூள் கட்டி விழாம நல்லா கிளறி விடுங்க. இதோட கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விடுங்க. சிக்கன் பாதி அளவு வெந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதோட நாம அரைச்ச தேங்காய் பேஸ்ட சேர்த்து கலந்து விட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியை சேர்த்து கலந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சண்டேல சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு சிக்கன் குழம்பு செய்யணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டு இப்ப பாருங்க குழம்பு தண்ணியா இருக்குங்க. சோ 2 ஸ்பூன் குழம்பு பொடி தண்ணி விட்டு குழம்புல சேர்க்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி சிக்கன் குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு பொடி ஆப்ஷனல் தாங்க. குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து பாக்குறதுக்கே நல்ல ஃபிளேவரா, வாசனை நல்ல கம கமன்னு வேற லெவல்ல இருக்குங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி பாயில் பண்ண முட்டையை ஆட் பண்ணி கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. நான் சொல்ற இதே மெத்தட ஃபாலோ பண்ணி இந்த சிக்கன் முட்டை குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்குங்க. அடுத்து நீங்க எப்ப சிக்கன் வாங்கினாலும் இதே மெத்தட்ல தாங்க செய்வீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதே சமயம் ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்ட் சிம்பிள் ரெசிபி வேணும்னா விஜி குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் உங்க மொபைல தேடி வரும். பாய்.